நம்ம தேவன் எப்போதுமே செயல்பட்டு கொண்டே இருப்பவர். அவர் பொதுவா செயல்படும் போது எப்படி செயல்படுவார் தெரியுமா? யார் இடத்துல செயல்படுவார் தெரியுமா? ஒரு சிறிய குழுவினிடத்துல தான் செயல்படுவார். எப்படி? ஒரு சிறிய குழு கிட்ட தான். அது உங்களால நம்ப முடியுதா? ஒன்று ஆரம்பிக்கும் போது சிறு ஒரு குழு கிட்ட தான் ஆரம்பிப்பார். எந்த ஒரு தெய்வீக அசைவானாலும் நீங்க சரித்திரத்துல பாத்தீங்கன்னா, இப்ப மேல் வீட்டறையில் அவங்க கூடியிருந்ததாகட்டும், 120 பேர், அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள் ஆகட்டும், நீங்க எங்க கவனிச்சாலும் எழுப்புதல் என்ற பேரோ மறுமலர்ச்சியோ எதா இருந்தாலும் தேவன் தன்னுடைய அசைவை, இதய துடிப்பை ஒரு சிறு குழுவினரிடத்துல தான் வெளிப்படுத்துறாரு. அது அப்படியே ஒரு மூவ்மெண்ட் ஆகுது. காலப்போக்கில் அது ஒரு ஆர்கனைசேஷன் ஆகுது. அப்போ மூவ் ஆஃப் காட் அப்படியே மங்கி போகுது. ஆனால் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அவர் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். அதை அவர் எப்படி செய்யறாருன்னா, முதலாவது அவங்க கண்களை திறப்பார். எபேசியர் 1:19 பவுல் என்ன ஜெபிக்கிறாரு? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா என்னன்னா விஷயமா அவருடைய ப்ரேயர்ல இருக்க அந்த ஃபைனல் வேர்ட்ஸ், அவருடைய வேண்டுதல், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். தேவன் ஒரு அசைவை செய்யறாரு, ஒரு அசைவை ஏற்படுத்துறாரு, அவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாருன்னா ஒரு ஒரு சின்ன குழுவினர் இடத்துல முதலாவது அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா மனக்கண்ணை திறப்பார். எம்மாவு சீஷர்கள் நடந்து வராங்க, அவ்வளவு பைபிள் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. ஜீசஸ் கூட வாராரு, அவங்க ஜீசஸை பத்தி தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அன்றைக்கு கூட நான் சொன்னேன், அவரு வார்த்தையிலும் செய்கைகளிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார் நசரேயனாகிய இயேசு. அவர்கிட்டயே அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணு மூடி இருக்கு, மனக்கண் மூடி பேசிட்டு வராங்க. ஆனா அப்பத்தை பிட்ட போது அந்த சிறு குழுவுக்குள்ள கண்கள் திறக்கப்படுது. ஆதி ஆகமத்துல 2 பேருமே முதல் மனிதர்களா இருந்த ஆணும் பெண்ணும் தாங்கள் நிர்வாணி என்று அறியாதிருந்தாங்களா. அந்த இடத்துல இந்த பிரகாசமுள்ள மனக்கண் அவங்களுக்கு இருந்தபடியினால பயம் இல்ல, குற்ற மனசாட்சி இல்ல, குறை சொல்லுதல் இல்ல, காயப்படுத்தல் இல்ல. அவங்க அவங்களா இருக்காங்க. ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில பங்கெடுத்த போது அவங்களுடைய பிரகாசம் உள்ள மனக்கண் இருள் அடைஞ்சிட்டு, ஆனா அவங்களுடைய இன்னொரு கண் திறக்கப்படுது. அதாவது அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கண்களால் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டது கூட சில தம்பிமார் என்று கேட்டாங்க, எதுக்குன்னு ஆர்ட் ஹீலிங் எதுக்கு, ஆர்ட் ஹீலிங் எதுக்கு, ஆர்ட் ஜேர்னி எதுக்கு? ஆர்ட் ஜேர்னி என்பது உங்க மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் திறக்கப்படுதல். அதுல நாங்க போகாம இருக்கும்போது என்ன இருக்குன்னா, பிரகாசம் உள்ள மனக்கண் மூடப்பட்டிருக்கு. அதனால நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவில பங்கெடுத்தா சாகவே சாவாய்னா, அதுக்குள்ள நல்லதும் இருக்கு, ஈவலும் இருக்கு. இந்த அறிவு எங்க வாழ்நாள் முழுவதும் எங்களை கொண்டுகிட்டே இருக்கு. கணவன் மனைவி லைஃப, பிள்ளை பெற்றோர் லைஃப, உறவுகளை,
இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, செய்யலாமா வேணாமா. இன்னைக்கு எவ்வளவு காலையில நீங்க எழும்புனதுல இருந்து இந்த குட் அண்ட் ஈவில் நாலேஜால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதை காட்டிலும் உங்களையே சில நேரங்கள்ல மட்டமா என்றது, உங்களையே நீங்க உங்க மேலேயே நீங்க கோவப்படுறது, உங்களாலே உங்களுக்கு கனிவா இருக்க முடியல. எப்பெல்லாம் நீங்க உங்க மேல கனிவா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க பிரகாசமுள்ள மனக்கண்கள்ல இருந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க. கண்ணை திறக்கிறாரு. நாம திருச்சபை வரலாற்றுல மிக உற்சாகமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்புங்க, ரொம்ப ரொம்ப உற்சாகமான காலத்துல வாழ்ந்திருக்கோம். பக்கத்துல இருக்க உங்க நபரை பார்த்து சொல்லுங்க, திருச்சபை சபை சரித்திரத்துல மிகவும் உற்சாகமான ஒரு காலத்துல நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நாங்க கடந்து வந்திருக்கோம். வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், brokenness, rejection, failures, depression, acceptance issues. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது மிகவும் உற்சாகமான ஒரு காலகட்டம். நீங்க இப்ப உணருவீங்க. அதான் கிட்டத்துல யூகேல இருக்கிற சுசானியும் சஜீவனும் ஸ்ரீலங்கா கிளம்ப வந்த போது புத்தளத்துல ஒரு கேதரிங் வச்சாங்க, கெட் டுகெதர். அதுல முதல் நாள் நைட்டு இருக்கணும் நினைக்கிறேன், 2வது நாள் நைட்டு எல்லாரும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா என் கூட இருக்கிற அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரியில இருக்க பாஸ்டர்ஸ் கப்பில் நான் பார்க்கணும்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இது வாசிக்க கொடுத்தேன். அப்ப சாமும் அங்க இருந்தாப்புல. வாசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், அப்ப ஜெனிஃபர் ஜாஷ் அவங்க கூட நான் ஜூம்ல பேசிட்டு அப்படியே அவங்கள கனெக்ட் பண்ணேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் கொடுத்ததை நைட்டு 10 to 10:30 வாசிச்சு மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க கூட பேசும்போது சொன்னேன், இளையகுமாரன் சம்பவத்துல வச்சு ஒரு விஷயத்த சொன்னேன். இன்றைக்கு கான்செப்ட்னு நாங்க சொல்றோம், வர்ஷிப் கான்செப்ட். அந்த வர்ஷிப் கான்செப்ட்னு சொன்னா ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க ஆராதனை கான்செப்ட் வச்சு தேவ நாமத்தை பாடி மகிமைப்படுத்த போறோம் அப்படின்னு. ஒரு சிலர் சொல்றாங்க இந்த கான்செப்டுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க, இல்லப்பா கான்செப்ட் என்பது எப்படி இந்த உலகத்துல மற்றவர்கள் பாட்டெல்லாம் போட்டு அவங்க ஒவ்வொரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்க, மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்களோ கான்செப்ட், அதே மாதிரி நம்மிடம் வைக்கிறாங்க. அங்க போய் அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி கடவுளோட பிள்ளைகள் நாம கிறிஸ்தவ பாடலை பாடி நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம கான்செப்ட் வைக்கிறோம், அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன சொல்லாதீங்க, கடவுளுக்கு கான்செப்ட் வச்சு பாடுறோம் கடவுளுக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்க. நான் இளையகுமாரன் சம்பவத்தை அதிகமா இந்த நாட்களை பேசிட்டு இருந்தேன், அதை நான் வாசிச்சுட்டு போறேன். அதுல இருக்கு, இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அண்ணன் அந்த வேலைக்காரங்கிட்ட கேட்கிறானா, என்ன கான்செப்ட் உள்ள நடக்குது, காயர் குரூப் பாடுறாங்க, மியூசிக் சத்தம்லாம் கேக்குது இப்படின்னு அண்ணன் விசாரிக்கிறான். அப்ப அந்த வசனம் எனக்கு அப்படியே லைட் ஆயிட்டு, ஓ கான்செப்ட் நம்ம அவருக்கு வைக்கிறது இல்ல, அவரு தான் நமக்கு கான்செப்ட் வைக்கிறாரு. அவர் செய்யாதது ஒன்னா நமக்கு நாம அதை தாண்டி செய்ய முடியாது. அதுதான் ஆதியிலே கொண்ட அன்பை இழந்து விட்ட விஷயம். அவர் தான் எல்லாமே நமக்கு முதல்ல பண்றாரு. இப்படின்னு சொன்னேன் பாருங்க, அங்க அப்படியே எல்லாம் ஜாய் பிரேக் அவுட் ஆயிட்டு. ஜூம்ல பேசிட்டு இருக்கேன், எல்லா பசங்களும் பாசஸ் கப்பலும் சார்ல விழுறாங்க, சிரிக்கிறாங்க, லாஃபிங்குள்ள போறாங்க, இப்படியே நடந்துகிட்டு இருக்கு.
குளோரியஸா இருந்துச்சு. சாம் அங்க இருந்தீங்க தானே? அப்படியே நடக்குது. ஒரே ஜாய் பிளாஸ்ட் ஆயிட்டு அந்த ஆனந்த தைலம், அந்த கான்செர்ட், இளையகுமாரன் அந்த அட்மாஸ்பியர் வீட்டுக்கு வந்த போது அப்பா வச்ச அந்த பார்ட்டி, அந்த கான்செர்ட் ஃபீல, அந்த கொயர் பாடுறது, அந்த நிறைவை நான் பேசிட்டு இருக்கேன், நம்ம பசங்க அனுபவிக்கிறாங்க. அடுத்த நாள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போறாங்க. அதுல ஜூட் ஒன்று சொன்னா என்னன்னா, ஏன்னா 2 நாள் ஃபுல்லா அங்க கெட் டுகெதர்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு, இப்ப நான் ஜூம்ல பேசும்போது அங்க ஒரு 2-3 பேர் முதல்ல ஜாய் பிரேக் அவுட் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஜூட் அப்படியே இருக்கிறான். ஜூடுக்கு ஜாய் மேல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி, அதுல எந்த கேள்வியும் இல்லை. ஆனா அவன் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நினைக்கிறான், இதென்ன இவர் இப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஜாய் மற்றவங்களுக்கு இவன் கை வச்சு சிரிச்சிருக்காங்க, இவனுக்கு சிரிச்சிருக்கான். அப்படி இருக்க நபரே நினைக்கிறான், என்ன இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படித்தானே ஜோ? அப்படித்தானே நினைச்சேன். எப்படி நினைச்சேன்? உன் குரலான்னு சொல்ல, அழகான குரல். என்ன நினைச்சேன்? நான் என்ன நினைச்சேன்னா, நான் வசனம் தானே வாசிச்சுட்டு இருக்காரு, இதுக்கே சரியா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நினைச்சிட்டு என்ன நினைச்சேன்னு சொன்னேன்? புரியலண்ணா. என்ன ரஜினிகாந்த் இல்ல இல்ல, நீ அதுக்கு பிறகு என்ன நினைச்சேன்னு சொன்ன நீ, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தானே ஜாய. அதுக்கு பிறகு எப்படி நீ நினைச்ச நான் ஹானர் பண்ணணுமா சம்திங்? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு மேல எனக்குமே என்னாலையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் போயிட்டு பயங்கரமா லாஃபிங் ஆப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நானும் சொல்லிட்டேன், நானும் எஸ் சொல்றேன் பாப்பா, நானும் உள்ள ஜம்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ யாரையுமே நம்ம எந்த ஒரு மூமெண்ட்டையுமே நம்ம கேஷுவலா கொண்டு போயிடக்கூடாது. யாருக்கு ஒவ்வொருத்தங்களோட உணர்வுகளுமே அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரைஷியஸ் ஆனது. ஸோ நம்ம எல்லாருமே எல்லா பர்சன்ஸுமே நம்ம ஹோனர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்தோம். அப்ப அவன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா பாருங்க, ஜூட் என் கூட அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான், என் கூட மினிஸ்ட்ரி வந்திருக்கான், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான், அவன் ப்ரே பண்ணி நிறைய பேருக்கு அவருக்கே அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பிலாசபி, லாஜிக்கல் மைண்ட், அந்த குட் அண்ட் ஈவில் நாலேஜ் உன்னை தரம் பார்க்க வைக்கிறது. எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது தெரியுமா? நான் ஆவியில இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், அது நான் ஆவியில இருக்க மாதிரியே என்ன யோசிக்க வச்சிரும். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு. பவுல் கேட்கிறார், ஆவியில ஆரம்பிச்சிங்களே ஏன் மாமிசத்துல இப்ப கொண்டு போயிட்டு இருக்கீங்க லெஷ்ல? அந்த மூவ் ஆஃப் காட தக்க வச்சுக்கொள்ள தெரியணும் நமக்கு. இப்ப ஜூட் என்ற நபருக்குள்ள மூவ் ஆஃப் காட் நடந்திருக்கு. ஆனா மூவ் ஆஃப் காடா இருக்கும்போது ஜூடுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வருது, ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள இது பொருந்த மாட்டேது. அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அதுதான் இஷ்யூ. அதனால நிறைய தகப்பனின் தொடுதலை, தகப்பனின் அரவணைப்ப, குமாரனா இருந்து நான் அனுபவிக்க வேண்டிய சொத்துரிமைகளை இப்படியே குட் அண்ட் ஈவில் நாலேஜிலேயே போட்டு குழப்பிட்டு இருக்கோம். ஸ்பெஷலி நம்மளோட சரீர சுகத்தை கூட, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை கூட, எல்லாமே. ஆனா நான் சொல்ற இது ரொம்பவே சபை சரித்திரத்துல நம்ம மிகுந்த உற்சாகமாக இருக்க வேண்டிய காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் கதையா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், வரலாற்று ஆசிரியர்கள் ஒருவரை பற்றி பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படின்னா அவர் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இந்த உலகத்துல அவரை மாதிரி வேற யாருமே பண்ணதில்லை.
அந்த அளவுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. வேதத்துல சொல்லுது, அதை எழுதுனா கூட என்ன ஆகாதான், போதாது. அது போலவே எங்க காலத்துல இயேசுவையோடு கூட ஒப்பிடத்தக்க ஒருவரை பற்றி பேசும் பொருளாச்சு. அவர் பெரிய அற்புதங்களை செஞ்ச மனிதர். அவர் ஒரு ஃபெய்த் ஹீலர், மிஷனரி என்று அறியப்பட்டவர். ஒரு தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருந்தாரு. சிலர் பிரிண்டிங் அவர் பண்ண மாதிரின்னு சொல்றாங்க, அது எனக்கு சரியா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 1870 கனடால பிறந்த நபர் அவர். அவரோட கூட பிறந்தவங்க, இப்ப பாருங்க, நான் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்க குட் அண்ட் ஈவில் நாலேஜ் எங்க போகுது தெரியுமா? அது யாரா இருக்கும், எங்க இருக்கும், அது அவராதான் இருக்கும் அப்படின்னே போகுது. பார்த்தீங்களா? இருக்கலாம். ஆனா நான் பேசிட்டு இருக்கும் போதே சிலருக்கு அங்க போகுது, சிலருக்கு தெரிஞ்சாலும் புதுசா கேட்கிற மாதிரி இருக்க தோணும், சிலருக்கு தெரியலையே, அப்ப இது எனக்குரியது இல்லை அப்படின்னு. அந்த குட் அண்ட் ஈவில் நாலேஜ் உங்களை கொண்டு போய் பார்க்கும். கமான், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். 16 பேர் அவரோட பிறந்தாங்க. 8 பேர் அவர் கூட பிறந்தவங்க வியாதிப்பட்டு சிறு வயதுல அவங்க மரிச்சத 8 பேர் இறந்துட்டாங்க. அதை சிறு வயதுல இருந்தே இவர் பார்த்து 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 ஒரே விரக்தி, பயம். 16 பேர்ல 8 பேர் இறந்துட்டாங்கன்னா பாருங்களேன். இப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர் மெத்தடிஸ்ட் பின்னணி சேர்ந்தவர். ஒரு 21, 22 வயசுல அவர் அந்த மெத்தடிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவராக உள்ள போறாரு. கல்யாணம் கட்டுறாரு. மனைவிக்கு திரும்ப நோய், நினைக்கிறேன் டிபியா இருக்கணும். ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ஏன்னா சின்ன வயசு நெரேட்டிவ் இப்போ வைஃபுக்கும் வந்தோன்னா, அதை ஒரு சிலர் சொல்றாங்க, அந்த 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 சிக்னஸ் வந்து அவருக்கு ஏர்லி ஸ்டேஜ் காட்டும்போது அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போன போது ஒரு வயதானவர் அவரை தொட்ட போது அவர் குணமான மாதிரின்னு சொல்றாங்க. பட் இப்போ அவரோட வைஃபு சுகம் இல்லை என்பது அவர் ரொம்ப விரக்திக்குள்ள போயிட்டாரு. ஒரு முறை பைபிளை தூக்கி வீசுறாரு. வீசுனா அது சரியா அப்போஸ்தலர் 10:38 திறக்குது. வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 10:38. பிதாவாகிய தேவன் நசுரேனாகிய இயேசுவை பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும், வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இந்த வார்த்தை அவருக்கு ஏதோ பண்ணுது. அதுல ஒரு பதம் அவரை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. தேவன் அவரோடு இருந்தபடியினால். இதை நீங்களும் பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளலாம். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராயும் இருந்தார். இதை பண்ணி ப்ரே பண்றாரு வைஃபுக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல வைஃப் கட்டில இருந்து துள்ளி குதிச்சு, பிரைஸ் தி லார்ட், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு 7 குழந்தை. இப்ப கனடால இருக்காரு. கொஞ்ச நாள்ல ஆப்பிரிக்காவுக்கு போறாரு பிள்ளைகளோட. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது, இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாலும்
தேவன் அவர் அங்க போக சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்படின்னாலும் அவர் 7 குழந்தையோடையும் தம் மனைவியோட சகோதரியை கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க போய் எங்க சேரணும், எங்க தங்கணும் எதுவுமே அவருக்கு தெரியாது. யாரை சந்திக்க போறாரு, ஆனா அவருக்குள்ள இருந்த தேவன் மேல இருந்த ஒரு விசுவாசத்துல போறாரு. அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆபருக்கு போறாரு. போய் அங்க சேர்ந்த பிறகு அந்த தென் ஆப்பிரிக்கா ஆபர்ல போய் அவர் ரீச் ஆனோன்னு, அதுக்கு முன்னாடியே எப்படி எலியா சம்பவத்துல ஒரு பெண்ணுகிட்ட சாரிபாத் விதேட்ட பேசின மாதிரி ஒரு பெண்ணுகிட்ட ஆண்டவர் பேசி வச்சிருக்காரு. நீ இன்னைக்கு ஹாபருக்கு போ, நீ ஒரு குடும்பத்தை சந்திப்ப, அவங்களுக்கு 7 குழந்தைகள் இருக்காங்க, அவங்க தங்குறதுக்கும் வீட்டை கொடு. தேவன் அவன்கிட்ட சொல்ற அந்த பெண்ணுகிட்ட. இப்ப அந்த பொண்ணும் ஆபர் வந்திருக்கு, இவங்களும் ஆபர் ரீச் ஆறாங்க. அந்த பெண்ணு அங்க நின்று ஒவ்வொருத்தவங்களா பாக்குறா, தேடுறா. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. நீங்க இல்ல. எல்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்ல, அப்ப நீங்க இல்ல. இப்படியே தட்டி 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 விட்டுக்கிட்டே இருக்கா. அப்படின்னா நான் உங்களை பார்க்கல, வரல அப்படி. அப்ப அவங்க குடும்பம் வருது. கேக்குறா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அவங்க சொல்றாங்க 7ன்னு. ஆமா, எனக்கு தெரியும் உங்களை பற்றி, உங்களுக்காக தான் தேவன் என்ன அனுப்பியிருக்காரு. என் வீட்டில் உங்களை வரவேற்க நான் ரொம்ப தயாரா இருக்கேன், இங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். போறாரு. அங்க போய் கொஞ்ச காலம் தங்கி போன கொஞ்ச காலத்திலே சவுத் ஆப்பிரிக்கால அந்த நபர் பல சபைகளை ஸ்தாபிச்சாரு, உருவாக்குனாரு, தேவராஜ்யத்தின் பணிகளை செய்ய தொடங்கினார். அவர் அங்க இருந்த போது அவருக்கு இப்ப டீம் உருவாயிட்டாருடைய. சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப அந்த காலத்துல நோய், மலேரியாவா இருக்கட்டும், வைரஸ், பாக்டீரியா சம்பந்தமா பல கொள்ளை நோய்கள். ஆனா அவர் ஃபேஸ் பண்ண ஒரு நோய் அவர் இருந்த காலகட்டத்துல நிறைய பேர் செத்து செத்து விழுகுறாங்க. நம்ம காலத்துல கொரோனா வந்துச்சுல, இப்பயாச்சும் மருத்துவ துறையில ஏதோ ஒன்று இருக்கு. அது அந்த காலம், நான் சொல்றது ஒரு 90 வருடங்களுக்கு முன்னாடி. நிறைய பேர் இறந்து போறாங்க, அவங்கள புதைக்க கூட முடியாம இருக்கு. ஏன்னா தொட பயம். தொட்டா அவங்க மேல இருக்க அந்த பாக்டீரியா, வைரஸ், கிருமி இவங்க மேல வந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துல இவங்க இறந்துருவாங்க. அது பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படின்னு அந்த நோய்க்கு பேர். ஆனா இவருடைய டீமும் மட்டும் தைரியமா போறாங்க. கேட்டா நாங்க அவங்கள புதைக்க நினைக்கிறோம். அப்ப சொல்றாங்க, நீங்க புதைக்க தேவையில்ல, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. அப்படின்னா நீங்க இந்த சேஃப்டி இதுகள் போட்டுக்கோங்க. இவங்க கிளவும் போடல, எதுவுமே போடல, அப்படியே போயிட்டு என்ன பண்றாங்க, தூக்கி புதைக்கிறதுக்கு போறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, அது மிக டேஞ்சரான தொற்று நோய், நீங்க புதைக்காதீங்க, அது உங்களை கொண்டுரும். இல்ல இல்ல, அது முடியாது, நீங்க பண்ணக்கூடாது. நீ நேரடியா போய் அவங்கள டச் பண்ண முடியாது, அது உங்களை கொண்டுரும் அப்படின்னு. ஆனா அவர் என்ன தெரியுமா மருத்துவர்கிட்ட சொல்றாரு, நீங்க அது எப்படின்னா, அந்த தொற்று நோய் இப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்துல அவன் செத்து ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்துல அது அப்படியே அந்த நபருடைய சரீரத்தை விட்டு ஃபுல்லா இல்லாம போற வரைக்கும் அது அப்படியே இன்னொருத்தவங்க மேல அந்த வைரஸ் வந்துச்சுன்னா அது அப்படியே பெருகும். ஆனா தான் ரொம்ப டேஞ்சர்.
ஆனா இவர் சொல்றாரு, நீங்க என் கையில அதை வைங்க, அது என்ன கொல்லுதா இல்ல அதை நான் கொல்றேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அதை எடுத்து கொல்லலாம் பார்க்கலாம்னு சொல்றதை பார்க்கல. எப்படி சொன்னாருன்னா, அது என் கையில சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த வேர்டை நான் சரியா திரும்ப சொல்லணும். எடுத்து என்ன பண்றாங்க, அந்த பாக்டீரியா வைரஸ் எடுத்து இவர் கையில வச்சுட்டு பார்க்குறாங்க. அது உண்மையில ஒரு விஷயம் நடக்குதாங்க. அவரோட கையில வச்ச உடனே மைக்ரோஸ்கோப்பால பார்க்கும்போது அவருடைய கையில வச்ச பிறகு அந்த வைரஸ் செத்து போகுது. இப்பவே ஒரு சிலருக்கு தெரியும் நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆமா வைரஸ் தான் சாகுது. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வல்லமையான அற்புதம் உங்க மூலம் நடக்க வேணும்னு விருப்பம் இருக்கு? ஒரு முறை அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் போறாரு. ஒரு கூட்டம் மக்கள் கூச்சல் இட்டுட்டு வராங்க. என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறாரு. கிட்ட போய் பார்த்தா அவரோட கண்ணு வெளியே வந்து இங்கே தொங்குது. எனது கண்ணு வெளியே வந்து இங்க தொங்குது. அவர் இயேசுவின் நாமத்துலன்னு சொன்னோன்னா அந்த கண்ணு மீண்டும் போயிட்டு உள்ள சொருகிட்டு. எத்தனை பேருக்கு இப்படியான அற்புதம் நீங்க பண்ணணும்னு விருப்பம் இருக்கு? ஒரு முறை ஒரு லேடி அவர்கிட்ட ப்ரே பண்ண வந்திருக்காங்க. சிம்பிளா ஒரு ப்ரே பண்ணிட்டு விட்டாரு. நைட்டு போய் அந்த லேடிக்கு தூங்கவே முடியல. உடம்பெல்லாம் ஒரே எரிவு, காந்துது, ஒரு வித ஃபயர் மாதிரி இருக்கு. முடியாம ட்ரெஸ்ஸை அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா அவ ட்ரெஸ்ல இங்க இந்த இடத்துல அந்த நபருடைய கை. அவர் அங்க இல்ல. காலையில சிம்பிள் ப்ரேயர் பண்ணி விட்டுட்டாரு. எப்படி லேசர் மார்க் வச்ச கை இருக்கும் அந்த மாதிரி அந்த கை. அவ சுகப்பட்டா. சவுத் ஆப்பிரிக்கால, தென்னாப்பிரிக்கால ஆச்சரியமான அற்புதங்கள் நடந்துச்சு. அங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திரும்பவும் அவங்க எங்க வந்தாங்க, கனடால இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போய் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கா வந்தாங்க. அங்க போய் ஸ்போக்கன் என்ற நகரத்துல, வாஷிங்டன்ல 1914 ஒரு சபையில ஊழியம் செய்யறாங்க, த சர்ச் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு. அந்த ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவர் த டிவைன் ஹீலிங் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார். அதுல லேக் டிவைன் ஹீலிங் ரூம்ஸ் என்று குணமளிக்கும் அறைகளை திறக்கிறார். கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 1,00,000 பேர் தரமா சுகமானாங்க, விடுதலையானாங்க. உடல் ரீதியா அபிஷியலாவே பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துல இந்த ஸ்போக்கன் என்ற அவர் மினிஸ்ட்ரி பண்ற அந்த நகரத்தை எப்படி அறிவிச்சாங்கன்னா, அதிகமான சுகாதாரத்தை கொண்ட பகுதி. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 2,50,000 பேர் குணமடைஞ்சிருக்காங்க அவரோட ஊழியத்தால. 2,50,000. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காரியங்கள், அற்புதங்களை காண விருப்பம் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீழ்ந்து போன அந்த உலக முறையில உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமைய எங்க மூலம் அற்புத அடையாளமா காண்பிப்பார். அது தேவகுமாரர்களுடைய ஒரு அதிகாரம் தான். அது உண்மையிலே அதிசயமானது. இவர் ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய பேர் தான்
ஜான் கிரஹாம் லேக், ஜான் ஜி லேக். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுல சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புதுசா இருக்கலாம். இதுக்கு பிறகு நான் சொல்ல போறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான்னு பாருங்க. அவர் 1935 இறக்கிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் சொன்னார். அதுதான் அவருடைய கடைசி, நம்ம என்ன சொல்லுவோம், சாட்சி வார்த்தையாக பதிவு செய்யப்பட்டது. உலகமெல்லாம் ஹீலிங் ரூம்ஸை தொடங்கினாரு. அவர் தந்த வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை அப்படி அனுபவிச்சிருக்காரு. பாருங்க, 2,50,000. இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரவங்களை, சுகமளிக்கிற ஊழியக்காரவங்களை யார் எடுத்தாலும் அவங்க ஜான் ஜி லேக்குடைய ஊழியத்தால அவருடைய வாழ்க்கையால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கேட்டு பாருங்க வேணா. ஒரு முறை ஒரு செய்தியில எசேக்கியா பிரான்சிஸ் சொல்றாங்க, ஜான் ஜி லேக்கால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அவருடைய சம்பவங்களை பார்க்க இன்றைக்கு நிறைய இடங்கள்ல, யூரோப்ல மற்ற பிற நாடுகள்லாம் இந்த ஹீலிங் ரூம்ஸ் என்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வித்திட்டவரே இவர் தான். சுகமளிக்கும் அறைகள். அவருடைய கடைசி தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், நான் என் மனதில் என் ஆவியில் பார்க்கிறேன், வருங்காலத்தை என்னால் காண முடியுது, எதிர்காலத்தை என்னால் கணிக்க முடியுது, அந்த திறன் எனக்கு இருக்கு, என் கைகளை நீட்டுகிறேன், மனித குலத்தின் இருதயத்தையும் தேவனுடைய விருப்பத்தையும் தொடுகிறேன், இது வானத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஒரு புதிய வெளிப்பாடு. அது ஒரு மகா வல்லமை. அது மகா வல்லமை தான் இனிமையிலும் அன்பிலும் மென்மையிலும் வெளிப்படுகிறது. அது மனித மனம் இதுவரை கண்டிராத ஒன்றாக இருக்கும். முன்னிருந்த எல்லாவற்றையும் விட மேலானதான ஒன்றாக வெளிப்பட போகிறது. அது ஆரவாரத்தோடு அல்ல, அது வெளிப்புற அற்புத காட்சிகளில் அல்ல, இனிமையிலும் மென்மையிலும் வெளிப்படும் அன்பின் வல்லமை, the power of love. அது அடையாளங்களையும் அற்புதங்களையும் விட பெரியது. ஜான் ஜி லேக் அறிவித்த நாட்களில் தான் நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மின்னல் போன்ற ஒளி மனித ஆத்மாவுக்குள் பாயும். தேவனுடைய ஜீவன், தேவனுடைய ஒளி மனித குலத்துக்குள் வெளிப்படும். அது நமது மனதுக்குள்ளாக பாயும். தேவனுடைய குமாரர்கள் அந்தகாரத்தை, இருளை ஜெயிப்பார்கள். அவர் தம்முடைய அன்பை நம் இருதயங்களிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Coming from heaven, a new manifestation of Holy Spirit, great power in sweetness, in love, in tenderness, beyond anything that your mind have ever saw. Something going to be revealed greatest than everything before, which will be revealed in sweetness and tenderness, the power of love, the greatest than science and wonders. இந்த மனிதர் உண்மையிலே மிக அதிசயமான அற்புதங்களை பார்த்தவர், மிக ஆச்சரியமான அற்புதங்களை பார்த்தவர், செஞ்சு காட்டினவர். அவர் இறப்பதற்கு முன்னே ஒரு விஷயத்தை பார்த்து சொல்றாரு, அது வெளிப்பட போகுது. அது தேவனின் உன்னத வல்லமை. அந்த வல்லமைக்கு முன்பதாக, இதுக்கு முன்பதாக வெளிப்பட்ட எந்த ஒரு வல்லமையையும் அது சமப்படுத்தி காண்பிக்க முடியாது. அது மென்மையில் வெளிப்படும், அது இனிமையாய் வெளிப்படும். அதன் முழுமை அன்பின் வல்லமை. காரணம், அன்பின் வல்லமையை விட வேறு பெரிய வல்லமை எதுவுமே இல்லைங்க. சொல்லுங்க, அன்பின் வல்லமையை விட வேற பெரிய வல்லமை எதுவுமே கிடையாது. உண்மைக்குமே நான் இதை இதயத்தால நம்புறேன். நீங்க கேட்கலாம், இந்த உலகத்துல இவ்வளவு குழப்பம் இருக்குது, இவ்வளவு இருள் இருக்கே,
பல எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. ஏன் எங்க சரீரத்துல நடக்குது, சிருஷ்டிப்புல நடக்குது, சிருஷ்டியெல்லாம் கற்ப வேதனைப்படுது. எதுக்கு? இதை எதிர்கொள்ள போகிற ஒன்று நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அதுதான் காட்ஸ் லைஃப், தேவனுடைய வாழ்க்கை. நாம் தேவனுடைய மகனாகவும் மகளாகவும் வாழும்போது தேவனுடைய அன்பு உலகில தானாக வெளிப்படும். நம்ம சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அறிவில் ஆகும்போது. ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்குகிறது. அன்பு ஒருபோதும் கைவிடாது. அன்பு ஒருபோதும் அன்பு செலுத்ததை நிறுத்தாது. அன்பு ஒருபோதும் அன்பு செலுத்துகிறேன் என்றும் சொல்லாது. அன்பை சொல்லி காட்டாது. அன்பு ஒருபோதும் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காது. நீ அது பண்ண, நீ இது பண்ண. இந்த 1 கொரிந்தியர் 13 பவுல் சொல்றாருல, அன்பே பெரியது. அந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ள நீங்க இனிமையா மென்மையா ஆப்ரேட் பண்ணுவீங்க. அதுல நடக்க வேண்டிய மிரக்கல் சீலிங்ஸ் நடக்கும். இதை தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 2035 வந்த ஜான் ஜிலேக் இறந்து 100 வருஷம் ஆக போகுது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸ்ல நாம் இருக்கோம். அவர் நம்ம கண்களை திறக்கிறாரு. நம்ம கண்ணை திறக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா, அவர் நமக்கு ஒரு அன்பான அப்பாவா இருக்காரு. அவர் எப்போதும் என் மேல அன்பாகவே தான் இருக்காரு. என் மேல கொஞ்சம் கூட அவருக்கு கோபம் கிடையாது. அந்த பிதாவை அறியும் அனுபவம் நம்மளை அப்படியே மாற்றுது. ஆனா தான் பவுல் சொல்றார், இதன் நிமித்தம் எபேசியர்ல ப்ரே பண்ணுவார்ல 3:14, இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு. இப்ப நான் சொன்னது நிமித்தம் நினைச்சுக்கோங்களேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சொல்லுங்க, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பிலோசபி தத்துவங்கள்ல தர்க்க சஸ்திர அறிவுல நிலை பெற்று வேறுன்றவர்களாகி அல்ல, மனிதர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாங்க என்ற விஷயத்துல வேறின்றி நிலை பெற்றவங்களாகி இல்ல. இப்ப ஏதோ ஒரு சரீரத்துல பலவீனத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்களே, அதுல வேரூன்றி நிலை பெற்றவங்களாக அல்ல. டாக்டர்ஸ் என்ன பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே என்ற விஷயத்துல வேரூன்றி நிலை பெற்றவங்களாக அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க அறிவுல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அல்ல, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அந்த அன்புக்குள்ள குணம் இருக்கு, அந்த அன்புக்குள்ள சுகம் இருக்கு, அந்த அன்புக்குள்ள அற்புதம் இருக்கு, அந்த அன்புக்குள்ள அடையாளம் இருக்கு, அந்த அன்புக்குள்ள மென்மை இருக்கு, அந்த அன்புக்குள்ள இனிமை இருக்கு. அவர் ப்ரே பண்றாரு, நீங்க உள்ளாந்த ஆவியில தேவனுடைய அன்புடன், தேவனுடைய சாரத்தோடு, அந்த எசன்ஸ், அந்த ப்ராஸ்பரஸ் லைஃப்ல நீங்க பலப்படணும். நான் இப்ப பேசுறது ஏதோ ஒரு கூடுதலான ஒரு பிரசங்கமோ தகவலையோ பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. பிதாவின் அன்பினால் உண்டாகும் அந்த பிளரோமாவால் நீங்க நிரம்பி அடிந்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை அவர் வலுப்படுத்த விரும்புகிறார். பிதாக்கு விருப்பம் அவர் நமக்குள்ள அப்படியே பரவி இருக்கணும் அப்படின்னு. அவர் உங்களுக்குள்ள பரவி இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் அன்பு உங்களுக்குள்ள பரவி இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க அவருடைய மகத்துவம் உள்ள ப்ராஸ்பரஸ் லைஃப்ல அப்படியே செழித்தோங்கி இருக்கணும், நிரம்பி இருக்கணும்னு விரும்புறாரு. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவர் உங்களுக்குள்ள பரவுகிறார்.
அவருடைய சுகம், ஆரோக்கியம் உங்களுக்குள்ள பரவுது. இத அவர் ஒரு வல்லமையால் செய்ய போறதில்லை, ஒரு அதிகாரத்தால் உங்களுக்குள்ள செய்ய போறதில்லை. அவர் அவருடைய ஆவியினால் உங்கள் ஆவியில செய்ய போகிறார். அவருடைய அன்பினால் உங்கள் இதயங்களில் அன்பாக செய்ய போறார். அவருடைய ஆவியால் அவருடைய ஆவியில் நிறைவோம். அவர் அன்பினால் நம்ம அன்பில வேறொன்று நிலை பெறுவோம். நம்முடைய முயற்சியினால பிதாவை நேசிக்க முடியாது. நான் தான் அடிக்கடி சொல்றது, பிதாவை நேசிக்கவே பிதா நம்மேல் காண்பித்த முதல் அன்பின் ஆதாரம், அந்த அன்பிலிருந்து அந்த ஆதாரமா கொண்டுதான் நம்ம அவரை நேசிக்க முடியும். ஏன்னா அவர் நம்மளை முந்தி அன்பு செலுத்தினார். பிறரை நாங்க நேசிக்கிறதுக்கும் தேவனுடைய அன்பு தான் தேவை. உங்களுக்கு தெரியும், பிதாவின் அன்பு உங்களுக்கு தேவை. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. நம்முடைய முயற்சியினால அவரை நேசிக்க முடியாது. நான் ஊழிய பாதையில கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. நான் பார்த்துட்டேன். என்னுடைய சுயநீதி, என்னுடைய பெருமை, என் மனச்சோர்வு, மன அழுத்தம், அதுதான் மிஞ்சும் எனக்கு. நான் என் சுயபலத்தால் அவரை நேசிக்க பார்த்தேன். நீங்க அவரோட அன்பு உணரலாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சு அவர் மனசுல இடம் பிடிக்கணும், அவர் என்னை பார்த்து பிரியம்னு சொல்லணும், அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரணும், சபாஷன்னு சொல்லணும் என்பதுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவர் என்ன நேசிக்கிறார்னா, நீங்க எதை செஞ்சாலும் அது அவருடைய அன்புல இருந்து தான் வெளிப்படுது உங்களுக்கு. அவர் என்ன விரும்புறாருன்னா, நீங்க எதை செஞ்சாலும் முதல்ல அவருடைய அன்பை ஆதாரமா கொண்டு அதுல இருந்து நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு விரும்புறாரு. நாம ஏன் அவரை அன்பு செலுத்துகிறோம்? சொல்லுங்க, ஏன் அன்பு செலுத்துகிறோம்? அவர் நம்மளை அன்பு செலுத்தினார். நான் ஷர்மியை நினைப்பேன். நான் ஏன் ஷர்மியை நேசிக்கிறேன் அப்படின்னா, என் அன்பினால ஷர்மியா நேசிக்க நான் ட்ரை பண்ணா அது கஷ்டமாயிரும். கிறிஸ்துவின் அன்பு எனக்கு புரிந்தனால, ஷர்மி என் மேல் வச்ச அந்த அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டனால என்னால ஷர்மியை நேசிக்க முடியுது. மனைவி அவர் இன்றைக்கு அவருடைய அன்பை உங்க இருதயங்கள்ல ஊற்றி இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்களா? அது உங்க இதய கண்களை திறக்கும். உங்க இருளான விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உங்க வெளிச்சத்துல நடக்க வைக்கும். அது நல்லது கெட்டது என்ற அறிவுல இல்ல. ஏன்னா அன்புல நல்லது கெட்டது அறிவு இருந்தா என்ன நடக்கும்னா, அங்க அன்பு இருக்காது. ஆனா அன்பு வந்துச்சுன்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நல்லது கெட்டது என்ற அறிவு என்ன பண்ணும்னா, அன்பு இல்லாதனால குற்றம் சாட்டும், தீர்ப்பு பண்ணும், ஜட்ஜ் பண்ணும், தவறுகளை கணக்குல வச்சுக்கலாம். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு தான் எப்பொழுதுமே மற்றவங்க பண்ணதை மனசுல வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்பப்போ ஞாபகம் எடுத்தும் சொல்லி காட்ட வைக்கும். யாராடையோ பேசினாலும் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்கு பண்றது ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அது நம்மளையே நம்ம கிட்ட குற்றம் சாட்டும் பாருங்க. ஆனாதான் சொல்றேன், அவரோட அன்பு உங்களுக்குள்ள இருக்கு. ஏற்கனவே அவர் உங்களுக்குள்ள இருக்காரு. அவருடைய அன்பை அனுபவிக்கிற தேவையான திறன், ஆற்றலையும் வல்லமையும் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. அது உங்க முயற்சியினால செய்ய பார்க்காதீங்க. விட்டுருங்க. முயற்சி பண்ணாதீங்க. முயற்சி பண்ணாதீங்க. அந்த இனிமையான மென்மையான அன்பை இந்த காலத்துல அவர் வெளிப்படுத்த விரும்புறாருல, அதுக்குள்ள நீங்க அப்படியே நம்பி போனா மட்டும் போதும். உங்க மூலமா தன்னை வெளிப்படுத்த விரும்புறாரு இந்த உலகத்துக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என் மூலம் அவர் வெளிப்பட விரும்புறாரு. பிதாட்ட சொல்லுங்க, அப்பா என் மூலம் நீங்க வெளிப்படணுமே தவிர குட் அண்ட் ஈவில் நாலேஜ் வெளிப்படக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வெளிப்படக்கூடாது.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றது. சிலவங்களுக்கு குட் அண்ட் ஈவில் நாலேஜ்னு தெரியலாம், ஒரு அளவுக்கு, சிலருக்கு தெரியாம இருக்கலாம். தேவைப்பட்டா வருகிற நாட்களை பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பல விதத்துல அதுல தேவன் உதவி செய்வாரு அதை அறிஞ்சு கொள்றதுக்கு. என் மூலம் நீங்க வெளிப்படணும். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வெளிப்படக்கூடாது. நீங்க வெளிப்பட்டா மாத்திரம்தான் என்னால உண்மையா வாழ முடியும், பிறரையும் வாழ செய்ய முடியும். தேவன் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு இந்த டைம்ல. இந்த நேரத்துல உங்க இருதயங்களுக்கு அவர் ஒரு தந்தையாய் அப்பாவாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இதமா நிதமா போயிட்டு எலியா குகையில போய் நிக்கிறான், கெபிக்குள்ள. எதுலையுமே தேவன் இல்லை. அவர் இருக்காருன்னு அவன் நினைக்கிறான். அவன் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு நினைக்குது. புயல் காற்று, சூறாவளி, பூமி அதிர்ச்சி, நெருப்பு, இதுல அவர் இருக்காரு அப்படின்னு. ஆனா அவனால அறியப்படாத விதத்துல, அவன் கற்பனை செய்ய முடியாத விதத்துல அவனுக்குள்ள இதயத்துல இருந்து ஒரு உணர்வு பூர்வமாய் உணரக்கூடிய ஒரு மெல்லிய சத்தம் வருது, எலியாவே மை சன் அப்படி. அங்க இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுலதான் இயேசு வாழ்ந்தாரு. அதனால்தான் மலை உச்சில இருந்து தள்ளிவிட போக்குள்ள கூட அது அவரை பிரச்சனைப்படுத்தல, அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கல, பதறல. அவர் லாசருவை எழுப்பும் போது அவருக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. காற்றையும் கடலும் அதட்டுறாரு, அதுக்கு முன்னாடி படகுல தூங்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல அவர் இருக்காரு. ஏன்னா அன்பின் முழுமை நான் சொன்னேன் இல்லை, அதுல இனிமை இருக்கு, மென்மை இருக்கு, மனதுருக்கம் இருக்கு. ஓகே, bless you. அதான் நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டேன் உங்க எல்லாட்டையும், இந்த மாதிரி நீங்க மிரக்கல் பண்ண விரும்புறீங்களா, இந்த மாதிரி செய்ய விரும்புறீங்களான்னு கேட்டேன். நீங்க ஆமா சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல அங்கே தெளிவுபடுத்த விரும்பணும். அந்த அற்புத அடையாளங்கள் உங்களை கொண்டு நடக்கணும், அது என்ன விருப்பம். ஆனா அதுல இப்படி ஒண்ணு இருக்கக்கூடாது, மற்றவங்க முன்னாடி நான் நிரூபிச்சு காட்ட வேண்டியது இருக்கு. அப்பதான் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, நான் பவர்ஃபுல்லான பர்சனா. ஏன்னா இப்ப இருக்க முறையின்படி ஏதாச்சும் ஒன்று சாதிச்சாதான் மக்கள் மனசுல, மக்கள் முன்னாடி ஒரு பிரபல்யம் அடையணும். அதனால அற்புத அடையாளங்களை கூட தேவராஜ்யத்தின் காரியத்தை வச்சு நம்மளை ப்ரொமோட் பண்ண பார்க்கிறோம். அதுவும் ஒரு வித ஆர்ஃபன் ஸ்பிரிட் தான், அனாதையின் மனது, நன்மை தீமை அறியத்தக்க அறிவில். ஆனா நான் அவருடைய மகன், இது எனக்குரிய சுதந்திரம், இது என்னுடைய மரபு, இது எனக்கு இலகுவாகவே இருக்கும், அன்புனால அப்படியே வழிந்தோடும். ஐ எம் a son of God என்ற உணர்வுல ஜீசஸ் இருந்த மாதிரியே இருந்தீங்கன்னா, அற்புதமும் அடையாளமும் உங்கள் அடையாளம் அல்ல, உங்க அடையாளத்துல இருந்து அற்புதமும் அடையாளமும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கு தான் நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், நீங்க பண்ணணும். ஆனா அடையாளத்துல இருந்து நீங்க பண்ணணும். யார சொன்னாக்கா நீங்க அனாதை அல்ல. அனாதைகள் மாதிரி உணர்ந்து தேவராஜ்யத்தின் பணியை செய்ய பார்க்கிறோம். அன்பு கூறப்பட்டவங்களா, ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா, நேசிக்கப்பட்டவங்களா, அவருடைய குடும்பத்துக்குள்ள, திரியேகத்துக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுல பிலாங், அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும், சன்னா மேனிஃபெஸ்ட் ஆகணும். அதுக்கு நான் உங்களை பிளஸ் பண்றேன்.